யுத்தத்துக்கு பின்னரான சூழலிலே தமிழ் மக்களினுடைய தலைமை வெளியிலே வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக பல நபர்கள் கருத்து கூறுவதை நாங்கள் கடந்த 16 வருடங்களாக தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கும். போருக்கு பின்னரான சமூகத்திலே கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டியது தலைமைகளை தேடுவதல்ல, நபர்களை தேடுவதை அல்ல, எங்களுடைய சமூக நிறுவனங்களை மீளுருவாக்கம் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அந்த வகையிலே தான் சிவில் சமூக வழியிலே சமூக ஆராய்ச்சி, சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய கல்வி மற்றும் புலமை சார்ந்த செயற்பாடுகள் போன்றவற்றை செய்வதற்கான நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பிலே தமிழ் சிவில் சமூக அமையத்திலே நாங்கள் பேராயர் கலாநிதி ராயப்பு ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே 2010 செயற்பட்ட அந்த அமைப்பு பல காலமாக செயற்பட்டு உருவாக்கி அந்த சிந்தனையில் விளைந்த நிறுவனங்களில் ஒன்றாகத்தான் இன்று இந்த நிறுவனம் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றது. அப்படி ஒரு விட்டுக்கொடாமையோடையா நடந்திருக்கின்றது என்பதனை இல்லை, அது அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை, மிகவும் நெகிழ்வுத்தன்மையோடு செயற்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் சொல்வதற்கும் எங்களுக்கு ஒரு காப்பகம், ஒரு ஆவண தொகுப்பு ஒன்று தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் அதுதான் உண்மையாக 2016க்கும் 19க்கும் இடையில் நடந்த செயல்முறையின் போது அரசியலமைப்பாக்கம் தொடர்பாக நடந்த விவாதங்களே பல்வேறு முறை தொனித்த இந்த விடயத்தை நாங்கள் எதிர்கொள்வதாக இருந்தால், தமிழ் மக்கள் சார்பிலே பதிலளிப்பதாக இருந்தால் நாங்கள் இதனை இதுக்கு ஒரு உதாரணம். நாங்கள் இந்த ஆவண காப்பக வேலை செய்யும் போது தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கக்கூடிய இருந்து 1970 அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஸ்ரீமா பண்டாரநாயக உருவாக்கியிருந்த போது நான் இதனை அண்மையிலே திரு தர்மலிங்கம் அவர்களுடைய நினைவு பேர்வுகளையும் குறிப்பிட்டிருந்தேன். மாற்று யோசனைகளை தமிழக தரப்பால் தமிழரசு கட்சியினால் முன்வைக்கப்பட்டது. ஒரு நிமிட அவவணக்கத்தோடு வணக்கம். இந்த மழைக்கால நாளைகளில் தினத்திலே உங்களுடைய குடும்ப நடவடிக்கையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே விசேடமாக அழைக்கப்பட்ட சிலரை பற்றி இந்த வரவேற்புரையிலே நான் அறிமுகப்படுத்திய சுவிஸ் நாட்டு தூதுவர் நிலையத்தினுடைய சார்பிலே அதனுடைய முதன்மை செயலாளர் ஜஸ்டின் வைலட் அம்மையார் அவர்கள், அலுவலர் சுசாந்தி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் வந்திருக்கின்றார். இன்று இங்கே ஊழலும் என்ற தலைப்பில் அவர் இன்று கதையாடல்களில் பெரும்பாலும் பேசப்படுகின்ற இந்த விடியாடலில் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 கலந்து கொள்கின்றனர். திரு கஜேந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள். இந்த பணியில் எங்களோடு எங்களை டிஜிட்டல் மயப்படுத்தியதில் எங்களோடு பங்களித்த நூலக நிறுவனத்தைச் சேர்ந்த அதன் யாழ்ப்பாண நூலக நிறுவனத்தினுடைய வேண்டும். பெரும்பாலான பணிகளை முடித்திருக்கின்ற பொழுதிலும் இந்த பணிகளில் எங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டன. உதாரணமாக முறைப்படி பயன்பண்ணப்பட்ட பல ஹன்சாட் ஆவணங்களை தொகுத்த புத்தகங்களை பயன்பண்ணாமல் அதை எவ்வாறு ஸ்கேன் நாங்கள் அந்த புத்தகங்களை அந்த பப்ளிஷ் செய்வதற்கு அந்த தளத்திலே இடுவதற்கு முன்னர் அவர்களுடைய அனுமதி பெற வேண்டிய ஒரு சிக்கல் நிலைக்கு இவற்றையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நாங்கள் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். வைதிரி விசாகரூபன், கல்பனா சந்திரசேகர் மற்றும் அங்கிருக்கின்ற ஊழியர்கள் எங்களுக்கு சில உதவிகள் இருக்கின்றோம். ஒன்று, கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பின்னோக்கி போய் எங்களுடைய அரசியல் அமைப்பின் சீர்திருத்தங்கள் நன்றி திரு கலாராஜ் அவர்களே. அடுத்ததாக கற்கை நிலையத்துக்கும்
நாங்கள் இன்று அறிமுகப்படுத்துகின்ற காலத்தில் எங்களுடைய செயற்பாடுகள் என்னவாக இருக்கின்ற போகிறது என்பதாக மிகச் சுருக்கமாக முன்வைக்க விரும்புகின்றேன். தலைமை வெளியிலே வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக பல நபர்கள் கருத்து கூறுவதை நாங்கள் கடந்த 14 காணுவதில் இருக்கக்கூடிய இடர்பாடு என்று சொல்லுகின்றார்கள். சிலர் தலைமை என்பதனை இந்த வகையிலேதான் கலாநிதி ராய்ப்பு ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே 2010 செயல்பட்ட அந்த அமைப்பு பிரகாரமாக செயல்பட்டு உருவாக்கி அந்த சிந்தனையில் உங்கள் முன்னால் வந்திருக்கிறது. இந்த நிறுவனத்துடைய நோக்கம் வெளியிலிருந்து வருகின்ற அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றால், எங்களுடைய உள்ளக ஜனநாயக வழியை பெருப்பிக்க வேண்டும் என்றால், யுத்தத்துக்கு பின்னரான சூழலிலே தமிழ் மக்களினுடைய தலைமை வெளியிலே வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக பல நபர்கள் கருத்து கூறுவதை நாங்கள் கடந்த 16 வருடங்களாக தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கிறோம். சிலர் அதனை வெற்றிடம் என்கின்றார்கள், சிலர் தலைமையை அடையாளம் காணுவதில் இருக்கக்கூடிய இடர்பாடு என்று சொல்லுகின்றார்கள். சிலர் தலைமை என்பதனை இந்த வெளியில் அடையாளம் காணுவது என்பது சாத்தியமற்றது என்று கூறுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் போருக்கு பின்னரான சமூகத்திலே கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டியது தலைமைகளை தேடுவதல்ல, நபர்களை தேடுவதை அல்ல, எங்களுடைய சமூக நிறுவனங்களை மீளுருவாக்கம் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அந்த வகையிலே தான் சிவில் சமூக வழியிலே சமூக ஆராய்ச்சி, சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய கல்வி மற்றும் புலமை சார்ந்த செயற்பாடுகள் போன்றவற்றை செய்வதற்கான நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பிலே தமிழ் சிவில் சமூக அமையத்திலே நாங்கள் பேராயர் கலாநிதி ராய்ப்பு ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே 2010 செயற்பட்ட அந்த அமைப்பு பல காலமாக செயற்பட்டு உருவாக்கி அந்த சிந்தனையில் விளைந்த நிறுவனங்களில் ஒன்றாகத்தான் இன்று இந்த நிறுவனம் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றது. இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் இந்த சமூகமானது, தமிழ் சமூகமானது, தமிழ் தேசமானது அரச வெளிக்கு அப்பாற்பட்டு வினைத்திறனாக செயற்பட வேண்டும் என்றால், தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், வெளியிலிருந்து வருகின்ற அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றால், எங்களுடைய உள்ளக ஜனநாயக வழியை பெருப்பிக்க வேண்டும் என்றால், எங்களுக்குரிய சமூக நிறுவனங்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால், நாங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் பில்டிங், நிறுவன உருவாக்கம் என்ற அந்த செயற்பாட்டை கீழிருந்து மேலாக நாங்கள் செய்து பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய தொழிற்படு சித்தாந்தம். அது அந்த வகையிலே சட்டம் மற்றும் கொள்கைகள் தொடர்பாக வெறுமனே சட்டத்தின் கண்கொண்டு சமூகத்தை நோக்குவதாக இல்லாமல், சட்டம் பாதிக்கின்ற பொதுக்கொள்கை விளையப்பிறப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்வதும் கல்வி முயற்சிகளில் ஈடுபடுவதும் எங்களுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 10 வருடங்கள் அரச பல்கலைக்கழகம் ஒன்றிலே பணியாற்றியவன் என்ற அடிப்படையிலே அதிலிருந்து வெளிவந்த சூழலிலே எங்களுடைய பல்கலைக்கழக முறைமையானது இவ்வாறான ஆய்வு மற்றும் கல்வியை சுயாதீனமாக செய்வதற்கான வெளியை தராது என்ற முடிவின் பாற்பட்டு நாங்கள் தொடங்க வேண்டிய ஒரு சமூக நிறுவனமாக நாங்கள் இந்த விடயத்தை அடையாளம் கண்டோம். அந்த வகையிலேதான் எங்களுக்குரிய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலே இவ்வாறான நிறுவனங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறியதாக இந்த முயற்சியை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் முதலாவது செயற்திட்டம் என்று நாங்கள் யோசிக்கின்ற போது இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம். இதுவும் பொதுவாக தமிழ் சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம். தமிழ் மக்களினுடைய, தமிழ் தேசத்தினுடைய, தமிழ் சமூகத்தினுடைய செயற்பாட்டிலே இயல்பாகவே ஆவணப்படுத்தல் என்பது எங்களுக்கு கைவர பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு நடந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் கடந்து வந்த பாதையாக இருக்கலாம், அல்லது அந்த பாதையில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது அதற்குரிய ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி நாங்கள் அதே விடயங்களை செய்து கொண்டிருக்க முடியாது. ஆங்கிலத்திலே யூ கான் கீப் ரீஇன்வென்டிங் த வீல் என்பார். அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்காக இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ், ஒரு நிறுவனம் சார்ந்த அறிவை நாங்கள் ஆவணமயப்படுத்தி
எல்லோருக்கும் அணுகக்கூடியதாக செய்ய வேண்டும். அந்த இடத்திலே தான் நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக அரசியலமைப்பாக்க விடயங்களிலே நிறைய நாங்கள் பேசுகின்றோம், நிறைய அறிக்கைகள் வெளியிடுகின்றோம், நிறைய முன்மொழிவுகளை வைத்திருக்கின்றோம். எப்போதிருந்து வைத்திருக்கின்றோம்? எங்களுடைய ஆவண காப்பகம் சொல்லுகின்றது நாங்கள் 1918 தொடங்கியிருக்கோம். ஏறத்தாழ 107 வருடங்களாக பல்வேறு தரப்பினர்கள், கட்சிகள், இயக்கங்கள், சிவில் சமூக தரப்புகளாக, பெண்கள் அமைப்புகள் என்று பல தரப்புகள் வைத்திருக்கின்ற முன்மொழிவுகளை நாங்கள் ஒரு இடத்தில் வைத்து அதிலிருந்து இனி அடுத்த கட்டத்தை பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செயற்திட்டத்தினுடைய முதலாவது அங்கமான தமிழர் தரப்பால் முன்வைக்கப்பட்ட அரசியல் திட்ட யோசனைகளை ஆவணமயப்படுத்தல், எண்ணிமயப்படுத்தல் என்ற அந்த ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் கருக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாட்டை நாங்கள் இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் அந்த செயற்திட்டத்தினுடைய வெளிப்பாடை உங்கள் முன்னால் காட்சிப்படுத்த இருக்கிறோம். இரண்டாவதாக, அந்த இரண்டாவதுக்கு வர முன்னர் ஒரு செய்தியை சொல்லி வர வேண்டும். ஒரு அரசியலமைப்பு மாணவனாக, ஒரு அரசியலமைப்பு சட்ட ஆசிரியராக, ஒரு சிவில் சமூக செயற்பாளராக கடந்த 15 வருடத்தில் திரும்ப திரும்ப தென்னிலங்கையிலிருந்து எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயங்களில் ஒன்று, அரசியலமைப்பு சார் தீர்வு ஒன்று எட்டப்படாமைக்கான காரணங்களில் பிரதானமானது என குற்றச்சாட்டு என்று கூட சொல்லுவேன், தமிழ் தரப்பினுடைய விட்டுக்கொடாமை, ஆங்கிலத்தில் இன்ட்ரான்சிஜென்ஸ் என்ன. இப்போ தமிழ் தரப்பு அப்படி ஒரு விட்டுக்கொடாமையோடையா நடந்திருக்கின்றது என்பதனை இல்லை, அது அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை, மிகவும் நெகிழ்வுத்தன்மையோடு செயற்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் சொல்வதற்கும் எங்களுக்கு ஒரு காப்பகம், ஒரு ஆவண தொகுப்பு ஒன்று தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் அதுதான் உண்மையாக 2016க்கும் 19க்கும் இடையில் நடந்த செயல்முறையின் போது அரசியலமைப்பாக்கம் தொடர்பாக நடந்த விவாதங்களே பல்வேறு முறை தொனித்த இந்த விடயத்தை நாங்கள் எதிர்கொள்வதாக இருந்தால், தமிழ் மக்கள் சார்பிலே பதிலளிப்பதாக இருந்தால் நாங்கள் இதனை இதுக்கு ஒரு உதாரணம். நாங்கள் இந்த ஆவண காப்பக வேலை செய்யும் போது தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கக்கூடிய இருந்து 1970 அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஸ்ரீமா பண்டாரநாயக உருவாக்கியிருந்த போது நான் இதனை அண்மையிலே திரு தர்மலிங்கம் அவர்களுடைய நினைவு பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தேன். மாற்று யோசனைகளை தமிழக தரப்பால், தமிழரசு கட்சியினால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவ்வளவு தீர்மானங்களையும் அரசாங்க தரப்பு நிராகரிக்கின்றது. முடிவிலே திரு தர்மலிங்கம் அவர்கள், அதாவது சமஷ்டி வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்த பேசிக் ரெசல்யூஷன் 1, 2 போன்றவருக்கு மாற்று பிரேரணை முன்வைத்த திரு தர்மலிங்கம் சொன்னார், குறைந்தது உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த இந்த கட்சியர்களுக்கு தேர்தல் வைப்பதன் மூலம் அவற்றை மக்கள் சபைகளாக மாற்றுவீர்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், அதையாவது உள்ளடக்க மாட்டீர்களா என்ற விடயத்தை அவர் அரசியல் நிர்ணய சபையிலிருந்து கேட்டிருந்தார். ஆனால் அதுக்கு முறையான ஒரு துலங்கல் வழங்கப்படவில்லை. ஆகவே தமிழ் தரப்பு நெகிழ்வுத்தன்மையற்று பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் செயற்பட்டதுக்கான தாராளமான வரலாறு இருக்கின்றது. நாங்கள் இந்த ஆவண காப்பகத்திலே அரசியலமைப்பாக்க முயற்சிகளை 8 காலப்பகுதிகளாக பிரித்திருக்கின்றோம். 1948க்கு முன்னரான பகுதி, 1948க்கும் 70க்கும் இடையிலான காலப்பகுதி, முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் போது தமிழ் தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள், இரண்டாம் குடியரசு யாப்பு உருவாக்கப்பட்ட போது தமிழ் தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள், பின்னர் 1983 இந்திய தலையீட்டின் பின்னர் தமிழ் தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள், 2000க்கும் 2006 ஆண்டுக்கும் இடையிலே நோர்வேஜிய சமாதான செயல்முறையின் போது தமிழ் தரப்பு எடுத்திருந்த நிலைப்பாடு, பின்னர் யுத்தத்துக்கு பின்னரான செயற்பாடுகள் என்று 8ஆக நாங்கள் இதனை தொகுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய விருப்பம் என்னவென்றால், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய, பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புதிய அரசாங்கத்தின் கீழ் ஒரு அரசியலமைப்பாக்க செயல்முறையை பங்கு பெற்றுகின்ற பொழுது என்ன முன்வைப்பை வைப்பது என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆவண காப்பகத்தை அவர்கள் உடனடியாக நாடக்கூடியதாகவும் உடனடியாக இந்த ஆவணங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்போடு நாங்கள் இதனை செய்திருக்கின்றோம் என்று நம்புகிறோம். இப்போ இது முதலாவது. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், நாங்கள் வருடம் காவடி எடுக்கிறோம் ஜெனீவாவுக்கு. ஜெனீவா செயல்முறை மூலமாக பொறுப்புக்கூறல் நடக்காதா என்ற இயக்கத்தோடு பலர் இங்கிருந்து செல்கிறார்கள், இங்கிருந்து பலர் போராடுகிறார்கள். ஆனால்
பொறுப்புக்கூறல் விடயத்திலே எந்த மாற்றமும் இல்லை. இறுதியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்டர் டர்க் அவர்கள் இங்கு வந்து சென்றதன் பின்னராக இறுதியாக இலங்கையை விட்டு செல்ல முதல் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் உருவாக தமிழ் சிவில் சமூகம் மிக காட்டமாக ஒரு கடிதத்தை எழுதினது. ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் சர்வதேச சட்டத்திலே அதை பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி என்று சொல்லுவார்கள். முதன்மை பொறுப்பு இலங்கை அரசுக்குரியது, இரண்டாம் நிலை பொறுப்பு தான் சர்வதேசத்துக்குரியது. ஆகவே அந்த முதன்மை பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களா என்பதனை பார்ப்போம். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிப்போம். இந்த கதையாடலை நாங்கள் கடந்த 16 வருடங்களாக தொடர்ச்சியாக மாறி மாறி கேட்டோம். 2015 கொஞ்சம் ஓங்கி கேட்டு நாங்கள் திருப்பி இப்ப 2025 கேட்கிறோம். அப்ப இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறையூடாக நீதிக்கான தேடல் என்பது சாத்தியமில்லை என்ற காரணம் என்றால் அதற்குரிய தரவு சார்ந்த எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுதான் இரண்டாவது ஆவண காப்பகத்திலே நாங்கள் செய்திருக்கின்றது. எங்களால் இயன்றவரை தேடக்கூடிய 20க்கு மேற்பட்ட முக்கியமாக பெருவழியில் பேசப்பட்ட வழக்குகளுடைய வழக்கு ஏடுகளை முழுமையாக டிஜிட்டைஸ் பண்ணி அவற்றை எண்ணுமைப்படுத்தி நாங்கள் வழங்கியிருக்கணும். அந்த வழக்கேடுகள் தன்னளவில் பேசும் இலங்கை நீதிமன்ற செயல்முறை ஊடாக நீதியை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய சவால்களை என்ற காரணத்துக்காக அந்த டேட்டாவையும் நாங்கள் பொது வழிக்கு கொண்டு வரோம். அதோடு தொடர்பு பட்டதுதான் இன்றைய தினம் எங்களுடைய விசேட அதிதியாக வந்திருந்து உரையாற்ற இருக்கக்கூடிய தற்போது ஒரு புதிய வழக்கு தொடரர் ஒருவரை நியமித்தால், சுயாதீனமான ஒரு வழக்கு தொடரர், ஒரு இண்டிபெண்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு ஆளை நியமித்தால் உள்ளக செயல்முறையில் நம்பிக்கை கொள்ளலாமா என்ற கேள்வி திரு ரத்னவேல் அவர்கள் மூத்த சட்டத்தரணி தன்னுடைய கருத்துக்களை சொல்ல உள்ளார். ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் யாவற்றுக்கும் அடிப்படையாக அந்த ஆவண காப்பகத்திலே வழக்கேடுகளை வாசிக்கின்ற பொழுது, சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்ட போது, தீர்ப்புகள் சொல்லப்பட்ட போது என்ன காரணத்துக்காக நீதிக்கான தேடுதல் சாத்தியப்படவில்லை என்பதிலே அந்த கேள்விக்கான விடையும் இருக்கின்றது என்பது எங்களுடைய உண்மை. ஆகவே இந்த 2வது நிகழ்ச்சி திட்டத்தினுடைய நோக்கம் பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி என்பதனை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய 2வது ஆவண காப்பகத்தில் அந்த பிரின்சிபலை போட்டு சோதித்து பாருங்கள். ஒரு அரசானது அன்வில்லிங் அண்ட் இன்கேப்பபிள், விருப்பமற்றும் தகமையற்றும் பொறுப்பு கூறலை செய்ய இருக்குமாயிருந்தால் அதுக்கான காரணம் என்ன? எங்களுடைய ஆவண காப்பகம் பேசும் என்பது எங்களுடைய தாழ்மையான சமர்ப்பம். அந்த நோக்கத்துக்காக இந்த 2வது ஆவண காப்பகம். இப்போ நாங்கள் செய்வது வெறுமன அனாலிசிஸ் இல்லை, அடுத்த கட்ட முன்வைப்புக்கும் அட்வொகசிக்கும் தேவையான பேசிக் டாக்குமெண்டேஷனை நாங்கள் செய்து கொடுக்க முயன்றிருக்கிறோம். இனி எங்களுடையதும் மற்றவர்களுடைய பணி இதிலிருந்து விஞ்ஞானபூர்வமாக தர்க்க ரீதியாக ஒரு முறைசார் ஆய்வு ஊடாக இந்த விடயங்களை முறையாக வெளிப்படுத்துவதும் அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை செய்வதும் என்பதுதான் எங்களுடைய முன்வைப்பு. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு சுவிஸ் தூதுவராலயத்தினுடைய ஸ்மால் கிராண்ட்ஸ் ப்ரோக்ராம் ஊடாக அவர்கள் ஒரு தொகைப்பணம் ஒதுக்கியிருந்தார்கள். இன்றைய தினம் எங்களுடன் அதனுடைய தூதுவராலயத்தினுடைய முதன்மை செயலாளர் இருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நூலகம் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. தமிழர் கடந்த 15 வருடத்தில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியதில் பெருமை கொள்ளலாம் என்றால் நூலகத்தை நான் சொல்வேன். உள்வீட்டுக்களிலிருந்து சொல்வது போல் அமையலாம், ஆனால் தமிழகத்தையும் தாண்டியும் உலகத்தமிழர் தாண்டியும் லார்ஜஸ்ட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இன்றைக்கு உலகத்திலேயே நூலகம். அது தொடங்கினது காப்பகத்தை உயர்தரம் படித்து முடித்த ஒரு 1-2 மாணவர்கள் 2005ஆம் ஆண்டு. இன்றைக்கு அது ஒரு விருட்சமாக வளர்ந்து பல்வேறு செயற்திட்டங்களூடாக பிரிட்டிஷ் லைப்ரரியோட கொலாபரேட் பண்ணது, அமெரிக்கன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸோட கொலாபரேட் பண்ணது. ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழ் மக்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு அவையினுடைய ஆவணப்படுத்தல் இருக்கின்றால், செத்த வீட்டு கல்வெட்டுகளை கூட ஆவணப்படுத்துகின்றார்கள் என்றால் அது ஜீனியாலஜி, குடும்ப வரலாறுகளை தொடர்ந்து பேசும். இப்போ நாளைக்கு மெல்ல தமிழினி சாகும் தமிழினம் சாகும் என்றாலும்
டிஜிட்டலாக எரிக்க முடியாத ஒரு நூலகத்தை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதில் தமிழர் என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவருடைய சமூகவியல் என்ன, அவருடைய மானுடவியல் எல்லாத்தையும் சொல்லுகின்ற ஒரு வேலையை, ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான தன்னார்வ வேலையை அவர்கள் செய்தோம். அவர்களோடு நாங்கள் இணைந்து அவர்களுடைய இணையதளத்திலேயே இந்த ஆவண காப்பகங்கள் ரெண்டுமே வருகின்றது. அதை பற்றி அதை எந்த இடத்திலே வருகின்றது என்பதனை அதனுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி அவர்கள் உங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே எங்களுடைய வேண்டுகோள், இந்த ஆவண காப்பகத்தை உருவாக்குவதால் மட்டும் பிரயோசனம் இல்லை, இதனை அனைவரும் பயன்படுத்த முன்வர வேண்டும். குறிப்பாக இதில் சேர்க்கப்பட கூடிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு நீங்கள் அறியத்தாருங்கள். நாங்கள் தொடர்ந்து இதனை உயிர்ப்பான ஒரு ஆவண காப்பமாக வைத்திருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை இன்னும் செழுமைப்படுத்துவோம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். அது மிக மிக முக்கியம். 2009 யுத்தம் முடிந்த ஆண்டிலே பிறந்த ஒருவருக்கு இன்று வயது 19. அவருக்கு ஆயுத போராட்டமும் தெரியாது, தமிழ் தேசியம் வளர்ந்து வந்த பாதையும் தெரிய வாய்ப்பு இருக்காது. ஆகவே அந்த அறிவை கடத்துகின்ற பெரும் பொறுப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு எங்களால் இயன்ற பணியாக நாங்கள் இந்த செயற்திட்டத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு, எங்களுடைய நிலையத்தினுடைய நடவடிக்கைகளோடு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றேன்.